கால்சியம் அப்படிங்கிற மினரல் நமக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஏன் நம்ம சரியான லெவலில் மெயின்டைன் பண்ணணும், அப்படி மெயின்டைன் பண்ணலைன்னா நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கால்சியம் அப்படிங்கிறது ஒரு மினரல். இது நமக்கு உணவு மூலமாக தான் கிடைக்குது. நம்ம உடம்புல நிறைய மாற்றங்களையும் பயன்களையும் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் ரொம்பவே அவசியம். குறிப்பாக எலும்பு பற்களில் அதோடைய ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் ரொம்பவே அவசியம். சரி, முதல்ல கால்சியம் நம்ம உடம்புல எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுடைய அடிப்படையான சில விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த கால்சியம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். குறிப்பாக ரத்த ஓட்டத்தை சரியான அளவில் வச்சுருக்கிறதுக்கு, மசில் மூவ்மெண்ட், ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை பிரெயின்லேருந்து மற்ற பாகங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு கால்சியம் ரொம்பவே அவசியம். பற்களுடைய எலும்புகளுடைய பலத்தை தீர்மானிக்கிறதுல இந்த கால்சியம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பொதுவாக கால்சியம் எங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனில் தான் சேமித்து வச்சுக்கப்பட்டிருக்கோம். நம்ம போதுமான அளவு உணவில் கால்சியம் எடுக்கலை அப்படிங்கும்போது இந்த கால்சியத்தை போனில் இருந்து நம்ம உடல் எடுத்துக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நாளாக உங்கள் உணவில் நீங்கள் கால்சியம் போதுமான அளவு எடுக்கலை அப்படின்னா உங்கள் போன் ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். கூடிய சீக்கிரத்திலே உடைஞ்சு போகக்கூடிய நிலைக்கு மாறிடும். ரெண்டாவது, கால்சியம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கால்சியத்தை நம்ம உடலால் உற்பத்தி பண்ண முடியாது, உணவில் இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். குறிப்பாக பால் பொருட்களான பால், வெண்ணெய், யாக்கட் மாதிரியான பொருட்கள் இருந்து, மோர், தயிர்லேருந்து கூட நமக்கு கிடைக்கும். பச்சை காய்கறிகள், கீரைகள், ப்ரக்கோலி, பீன்ஸ், அப்புறம் மத்தி மீன்கள், கால்சியம் அதிகமாக உள்ள பிரெட்ஸ், சாய் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது சோயாபீன்ஸ் அதிகமாக உள்ள பொருட்கள். சில ஆரஞ்சு ஜூஸஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய கேழ்வரகு, கம்பு மாதிரியான உணவுகள்லேயும் அதிகமான அளவு கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் பிரண்டை, முருங்கைக்கீரை, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிக அளவில் இருக்குது. மூணாவதாக, கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு வைட்டமின் டி அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்பவே அவசியம். இந்த வைட்டமின் டி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சோர்ஸ் சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வைட்டமின். சிலருக்கு அது போதுமானதாக இருக்காது. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபுட்டில் இருந்தும் அதை எடுக்க முடியும். முட்டையுடைய மஞ்சள் கரு, மீன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பொருட்களையும் உங்களுக்கு இது கிடைக்கும். இதுலேயும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மாத்திரைகள் வடிவத்திலையும் வைட்டமின் டியை எடுத்துக்க முடியும். வைட்டமின் டி குறைவாக இருக்கும்போது கால்சியம் பற்றாக்குறையும் ஏற்படும். உடலில் நிறைய டெஃபிஷியன்சியை நமக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு கால்சியம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு மெனோபஸ், மாதவிடாய் அப்படிங்கிறது சுழற்சி நிற்கும்போது அவங்களுக்கு நிறைய டெஃபிஷியன்சிஸ், வீக்னஸ் உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த கால்சியம் சரியான அளவில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மென்சுரல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறதுல சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது உதவி செய்யும். ஒவ்வொரு ஏஜை பொறுத்து கால்சியம் நமக்கு தேவை மாறுபடும். பொதுவாக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் என்ன சொல்கிறாங்கன்னா, அடல்ட்டுக்கு 1000 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு தேவை. பெண்கள், மாதமாக இருக்கவங்க, பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1200 மில்லிகிராம் தேவைப்படுது. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கால்சியம் பற்றாக்குறை ஆகும்போது நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. யாருக்கு இந்த கால்சியம் பற்றாக்குறை அதிகமாக ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதான பெண்கள், குழந்தைகள், இவங்களுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்புகள் பலவீனமாகி உடையக்கூடிய நிலைக்கு போகிறது. குழந்தைகளுக்கு போதுமான அளவு கால்சியம் கிடைக்காதப்போ தான் அவங்களுடைய வளர்ச்சி தடைபடுது. கால்சியம் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் மூலமாகவும் எடுத்துக்கலாம், அதாவது மாத்திரை வடிவத்தில். உங்கள் டாக்டருடைய ஹெல்ப்போட உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் இதை மாத்திரைகள் வடிவத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகள் மூலமாக இதை சரி பண்ண ஆரம்பிக்கலாம். டூ மச் கால்சியம், சில சமயங்களில் டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அளவுக்கு அதிகமாகவே கால்சியம் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் தவறு தான். இதனாலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஒரு ரேரான சைடு எஃபெக்ட் தான். கான்ஸ்டிபேஷன், கேஸ் ஃபில்லப் ஆகுது வயிற்றில், ப்ளோட்டிங், இந்த மாதிரியான சில சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படும். கிட்னி ஸ்டோன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஹைப்பர் கால்சியமியான்னு சொல்லக்கூடிய அதிக அளவு கால்சியம் எடுத்துக்கிறனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி கால்சியம் அப்படிங்கிற மினரல் நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள். இதை தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது